வணக்கம் மாணவர்களே! இன்னைக்கு நாம பார்க்குறது 10th கிளாஸ் மேத்ஸ் எக்ஸாம்பிள் 2.2ல செகண்ட் சம். பின்வரும் ஒவ்வொன்றிலும் ஏயை பியால் வகுக்கும்போது கிடைக்கும் ஈவு மற்றும் மீதியை காண்க அப்படிங்கிறான். பாருங்க, ஏ வந்து 17, பி வந்து -3. ஓகேம்மா? இப்போ நமக்கு வந்து கிவன் வந்து என்ன கிவன் கொடுத்துருக்கான்? ஏ வந்து 17, பி வந்து -3. யூக்ளிடின் யூக்ளிடின் வகுத்தல் துணை தேற்றம் யூக்ளிடின் வகுத்தல் துணை தேற்றம் யூக்ளிடின் வகுத்தல் துணை தேற்றம் என்னம்மா சொல்லுது? ஏ ஈக்குவல் டு பிக்யூ ப்ளஸ் ஆர் 0 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஆர் லெஸ் தென் மட்டு பி மாடுலஸ் பி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வந்து ஏ வந்து என்ன கொடுத்துருக்கான்? 17. பி வந்து என்னது? -3. Q ப்ளஸ் ஆர் இது வந்து நாம் கண்டுபிடிக்கணும். 0 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஆர் லெஸ் தென் மட்டு பி மாடுலஸ் ஆஃப் பி வந்து -3. ஸோ 0 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஆர் லெஸ் தென் 3. இப்போ நம்ம கரெக்டான ஆர் வேல்யூ Q வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ வந்து ஆர் வந்து என்னெல்லாம் இருக்குது? 0 1 2 0 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0 லெஸ் தென் 3ங்கச்சுமே 1 2. இப்போ ஆர் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லி ஆர் ஈக்குவல் டு 0 போட்டால் 17 -3 Q ப்ளஸ் 0 அப்போ என்னது? 17 ஈக்குவல் டு -3 Q. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 17 பை -3 Q. இது வந்து வகுக்கவே முடியாது. ஒரு பின்ன எண்ணா வரும். நமக்கு தேவை முழு எண். அப்போ ஆர் வந்து கரெக்ட் கிடையாது. ஆர் ஈக்குவல் டு 1ன்னு சொல்லி போட்டு பார்ப்போமா? ஆர் ஈக்குவல் டு 1. ஆர் ஈக்குவல் டு 1ன்னா என்ன வரும்? ஏ ஈக்குவல் டு பிக்யூ ப்ளஸ் ஆர். ஏயோட வேல்யூ வந்து என்னதுமா? ஏயோட வேல்யூ வந்து 17, பியோட வேல்யூ வந்து -3, Q, R equal to 1. So that implies 17 minus 1, that is minus. So that is 16 minus 3Q. ஸோ இப்போ Q வந்து என்னது? 16 by -3. இது வந்து பின்ன ஒரு முழுமையான நம்பர் வராது. தென் ஆர் ஈக்குவல் டு 2 போட்டு பார்ப்போமா? ஏ ஈக்குவல் டு பிக்யூ ப்ளஸ் ஆர். ஏ வந்து என்னது? 17, பி வந்து என்னது? -3, Q, ஆர் வந்து 2. ஸோ 17 minus 2 minus 3Q. So 15 by -3Q. So that is equal to Q equal to 15 by -3. That is -5. பார்த்தீங்களா? 5 minus Q equal to -5. ஆனால் மித்த இதுலாம் பாருங்க, Q வந்து ஒரு பின்ன எண் மாதிரி வரும். ஆனால் இங்கே தான் -5 ஒரு பாருங்க 5 இது வந்து பாயிண்டில் வந்து முடியும். இதெல்லாம் பாருங்க, Q வந்து என்னது? R ஈக்குவல் டு 0 பட்ட Q வந்து ஒரு பாயிண்டில் வரும். ஆனால் இங்கே பாருங்க -5 ஓரளவு குறை முழு எண் மாதிரி தானே வருது. ஸோ இதுதான் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். ஓகேவா? தென் நெக்ஸ்ட்டு நமக்கு வந்து என்ன தேவை? இப்போ ப்ராப்ளத்தில் நம்ம Q கண்டுபிடிச்சிட்டு இப்போ ப்ராப்ளத்தில் கிவன் என்ன கொடுத்துருக்கோம்? கிவன் ஏ வந்து என்னது? 17. ஏ வந்து 17, பி ஈக்குவல் டு -3. நம்ம கண்டுபிடிச்சது ஆர் ஈக்குவல் டு 2வாக இருந்தால் Q வந்து -5. ஆர் ஈக்குவல் டு 2வாக இருந்தால் Q வந்து -5. பார்த்தீங்களாம்மா? ஆர் வந்து 2வாக இருக்கச்சுமே Q வந்து என்னது? -5ஆக மாறுது. அப்போ நம்ம லெம்மாவை வந்து யூஸ் பண்ணுவோமா? ஏ ஈக்குவல் டு பிக்யூ ப்ளஸ் ஆர் 0 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஆர் லெஸ் தென் மாடுலஸ் ஆஃப் பி. ஏ வந்து 17, பி வந்து -3, Q வந்து -15, ஆர் வந்து 2. ஸோ தட் இஸ் minus that is plus 15 plus 2 that is equal to 17. ஓகேம்மா? அப்போ நமக்கு வந்து என்ன கிடைச்சிருக்கு? இப்போ இதிலிருந்து என்ன கிடைச்சிருக்கு? ஈவு வந்து என்னது? ஈவு அதுதான் என்னது? ஈவு வந்து ஸோ தட் இஸ் Q வந்து என்னது? -5. மீதி வந்து என்னது? மீதி வந்து ஆர் வந்து என்னது? 2. ஓகேம்மா? இப்போ இதில் வந்து நம்ம வந்து யூக்ளிடின் படி ஏ வந்து என்னது?
வகுப்படும் எண். பி வந்து என்னது? வகுக்கும் எண். Q வந்து என்னது? ஈவு. R வந்து என்னது? மீதி. நம்ம வந்து என்ன செய்கிறோம்? R = 1 2 இதெல்லாம் நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணி கடைசியில் R = 2ல் வந்து Q கண்டுபிடிச்சி நம்ம வந்து லெம்மா வந்து நிறைவு செஞ்சுருக்கோம். பார்த்தீங்களாம்மா? இதில் ஈவும் மீதியும் வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கு. எது எப்படி? யூக்ளிடியன் முறைப்படி A = BQ + R. அதாவது A Bயில் ஏதாவது ஒரு மைனஸ் சிம்பிள் இருக்குச்சும் இந்த லெம்மாவை யூஸ் பண்ணால் தான் நம்ம என்ன கண்டுபிடிக்க முடியும்? ஈவையும் மீதியும் நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஓகேவாம்மா? நீங்கள் என்ன செய்யணும்? வீடியோவை வந்து பக்கத்தில் ஒரு நோட் எடுத்து நீங்கள் என்ன செய்யணும்? எழுதணும். 1 2 நோட்டை எடுத்து என்ன ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுதிட்டு வீடியோ 1 டைம் 2 டைம் ஓட விட்டு படிக்கணும். ஓகேம்மா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.